இது சூழ்ச்சி. இயலாது. என்னால் தோற்க இயலாது. என்னால் தோற்க இயலாது. அகங்காரத்தால் கொடுமைகள் புரியும் நரகாசுரனை காமாக்யா தேவி அழித்து விடுவாள். இப்பிரபஞ்சத்திற்கு இந்த அழிவு ஒரு பாடமாகும். தீய எண்ணங்களோடு எவரேனும் பேராசை கொண்டால் அது நிறைவேறாமலேயே போய்விடும். என்னுடனேயே ஆடுகிறாயா? என்னுடன் ஆடுகிறாயா? இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்று பார். நீ இந்த சூழ்ச்சிக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். சூழ்ச்சி என்பது நீ மகாதேவருக்கு செய்தது. பக்தியால் மயக்கி அவரிடமிருந்து வரத்தை பெற்றதுதான் சூழ்ச்சியாகும். சூழ்ச்சி என்பது நீ தவம் என்ற பெயரில் புரிந்தது. ஏனென்றால் நீ புரிந்தது தவமே இல்லை. உன் மனதில் இருக்கும் ஆசை கீழ்த்தரமான ஆசையாகும். அதனால் இன்று உனது அழிவின் மூலம் உனக்கும் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் ஒன்று தெரியப்படுத்தப்படும். நமது ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமானால் மனதில் இருக்கும் எண்ணம் தூய்மையாயிருக்க வேண்டும். எனக்கு இப்பொழுது ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், உனது அழிவு. நாம் அனைவரும் இப்பொழுது அங்கு சென்றாக வேண்டும். பல அசுரர்கள் உள்ளார்கள். இல்லை கார்த்திகேயா, அதற்கு அவசியம் ஏற்படாது. ஏனெனில் அங்கு அனைத்திற்கும் மேலான பெண் சக்தி ஒன்று உள்ளது. ஆற்ற வேண்டிய அனைத்து செயல்களையும் காமாக்யா தேவியே செய்து முடிப்பார். அப்படி என்றால் உனது சக்தியினால் 16,000 பெண்களை உன்வசப்படுத்த இயலுமா? கவலை இல்லை. நான் எனது சக்தியினை ஒரே ஒரு பெண்ணிடம் மட்டும் பிரயோகிப்பேன். அத்துடன் அனைத்தும் முடிந்துவிடும். உனக்கு இந்த குற்றத்திற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். இன்று நான் உனக்கான முடிவை இங்கு வரவழைப்பேன். இவனது மரணம் உனது கைகளால் நடைபெறக்கூடாது. நீ பெண் இனத்தை அவமதித்து விட்டாய் நரகாசுரா. ஒரு இறைவியை கைதியாக்கி இருக்கிறாய். கிடைத்த வரத்தை தவறாக பயன்படுத்தி அனைத்து பெண்களையும் உனக்கு அடிமைகளாக்கி வைத்திருக்கிறாய். பெண்ணை ஒரு பொருளாக நினைத்து தவறிழைத்து விட்டாய். பெண்ணை போக பொருளாக்கி விட்டாய்.
பெண்களுக்கு அனைத்து அக்கிரமங்களையும் நீ செய்திருக்கிறாய். அதனால் உனது அழிவும் ஒரு பெண்ணாலேயே நிகழும். அந்த பெண் நான் தான். நான் அடைந்த வரத்தை நீ அறிவாய், ஆனால் முழுமையாக அறிய மாட்டாய். ஐந்து வரங்களை நான் மகாதேவரிடமிருந்து பெற்றுள்ளேன். உன்னால் என்னை கொல்ல இயலாது. ஒரு பெண்ணை அவமதிக்க நினைப்பவனை 1 அல்ல 5000 வரங்கள் பெற்றிருந்தாலும் அவனை காக்க இயலாது. வனத்தீயை என்றாவது நீ பார்த்திருக்கிறாயா? மிகப்பெரிய பச்சை மரங்கள் கூட எரிந்து சாம்பலாகிவிடும். அதைப் போலவே நீயும் இன்று பெண் என்னும் சக்தியால் எரிந்து சாம்பலாகப் போகிறாய் நரகாசுரா. நீ பெற்ற வரத்தினால் 16000 பெண்களை உனக்கு கைதிகளாக்கினாய். தாங்கள் எனக்கு 16000 பெண்களை மணக்கும் வரமளிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அந்த வரமும் கிடைத்துவிட்டது. உனது புதல்வர்களுக்கு மரணம் இல்லாத நிலை வேண்டும் என்று கேட்டாய். எனது புதல்வர்கள் அழிவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மும்மூர்த்திகளால் மற்றும் மகாகாளியினால் அழிவு ஏற்படக்கூடாது. அவ்வாறே ஆகட்டும். ஆனால் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்கவில்லை. உன் மூலம் இந்த மண்ணில் ஒரு குழந்தை பிறப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன். மூன்றாவது வரம் இதுதான். நீ மரணம் அடைகின்ற வரையில் ஸ்திரீயுடனேயே இருக்க வேண்டும். நான் உயிருடன் இருக்கும் வரையில் நான் ஸ்ரீயுடனே இருக்க வேண்டும். எனது தந்திர சக்தியினால் பொன்னும் பொருளும் என்னுடனே இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஸ்திரீ, அதாவது லக்ஷ்மி தேவி. அவர் உன் அருகில் தான் உள்ளார். ஆனால் இப்பொழுது நீ மரணத்தை தழுவப் போகிறாய். அதன் பிறகு அவரும் உன்னுடன் இருக்க மாட்டார். இல்லை, உன்னால் என்னை கொல்ல இயலாது. என்னை கொல்லக்கூடிய எந்த சக்தியும் இங்கு இல்லை. உன்னால் என்னை கொல்ல இயலாது. 4வது வரத்தினை நினைவு கூர்ந்து பார் நரகாசுரா. எந்த தேவரோ அசுரரோ என்னை கொல்லக்கூடாது. அப்படியே ஆகும். தேவராலும் அசுரராலும் உன் மரணம் நிகழக்கூடாது என்று கேட்டாய். ஆனால் முட்டாளே, நான் அப்படி அல்ல. நீயாகவே இப்பொழுது என்னை இங்கு அழைத்துள்ளாய். இல்லை, தரிசனமளி தேவி, தரிசனமளி. என்னை விட்டுவிடு. நான் தான் முன்னை வரவழைத்தேன். நான் முன்னை போகச் சொல்கிறேன். என்னை விட்டுவிடு. என்னை விட்டுவிடு. இங்கிருந்து செல். வேண்டாம், வேண்டாம். உனது 5வது மற்றும் இறுதி வரம். நான் கேட்பது என்னவென்றால், நான் விரும்பும் வரை என்னுடைய மரணம் என்னை நெருங்கக்கூட கூடாது மகாதேவா. அப்படியே ஆகட்டும். ஆனால் இப்பொழுது நீயே என்னை விரும்பி அழைத்துள்ளாய். மகா காளியை விரும்பி அழைத்துள்ளாய். மகா காளியின் அவதாரம் என்பது துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான். நீ உன் அழிவின் மீது ஆசைப்பட்டிருக்கிறாய் நரகாசுரா. எனவே உனது அழிவு இப்பொழுது வந்துவிட்டது. வேண்டாம், வேண்டாம். தாயே, நான் தங்கள் கணவரின் பக்தனாவேன்.
பல வருடங்களாக அவரை நோக்கி தவம் இருந்தேன். எனவே தாங்கள் எனக்கு அளிக்கும் மரணம் அனைவராலும் நினைவு கூறப்பட வேண்டும். ஒரு பக்தனாக நினைவு கூறப்பட வேண்டும், அசுரனாக அல்ல. நான் உயிருடன் இருந்தவரையில் எந்த உயிரையும் மகிழ்வித்ததில்லை. நான் இறந்த பிறகாவது இந்த பிரபஞ்சம் என்னால் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அத்தகைய மரணத்தை தாருங்கள். அப்படிப்பட்ட மரணத்தை தாருங்கள் தாயே. அப்படியே ஆகட்டும். உன்னுடைய மரணம் நிகழும் இந்த இரவு காளி சதுர்தசி அல்லது காளி விரதம் என்று அழைக்கப்படும். எத்தகைய வழியில் உனது தீய பார்வையிலிருந்து இந்த அனைத்து பெண்களையும் நான் விடுவித்தேனோ அந்த வழியில் இன்றைய நாளில் உலக மக்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்தையும் தீய பார்வையிலிருந்து காத்துக்கொள்வார்கள். முக்தி தாருங்கள் தாயே. இன்று ஆனந்த தாண்டவம் ஆட எண்ணம் இல்லையா? இம்முறை ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தப் போவது நீதான்.
லக்ஷ்மி, இல்லை நாராயணா, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நான் பட்ட துன்பத்தை விட தாங்கள் தான் அதிகம் அனுபவித்து உள்ளீர்கள். சுப செய்தி என்னவென்றால் நாம் இருவரும் ஒன்றாகிவிட்டோம். இந்த நேரத்தை நான் மன்னிப்பால் விரயமாக்க விரும்பவில்லை. தேவி, தாங்கள் இந்த அனைத்து படைப்புகளையும் நரகத்திலிருந்து மீட்டுள்ளீர்கள். தாங்கள் எங்களை மட்டுமல்ல, தாங்கள் பிரபஞ்சத்தையே மீட்டுள்ளீர்கள். ஆகையால் பிரஜோதி என்ற இவ்விடம் இன்று முதல் காமாக்யா கோவில் என்று அழைக்கப்படும். நீ இங்கு காமாக்யா தேவியாக காட்சி அளிப்பாய் பார்வதி. மேலும் பயானந்த பைரவர் இங்கு உனக்கும் உன்னுடைய பக்தர்களுக்கும் காவலாயிருப்பார். நீங்கள் அனைவரும் விடுதலையாகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் செல்லலாம். நாங்கள் எங்கும் செல்ல விரும்பவில்லை. நாங்கள் தங்களை பூஜித்தபடி இங்கேயே இருக்க விரும்புகிறோம். உங்களது விருப்பம் இதுவென்றால் அதையே நிறைவேற்றுங்கள். இன்றிலிருந்து இந்த பகுதி ஹாசி மற்றும் காரோ சமாஜ் என்ற பெயரில் அழைக்கப்படும். பெண்கள் இந்த உலகை எப்படி வழிநடத்த முடியும் என்று அனைவருக்கும் எடுத்துரைக்கும் பணியினை செய்யுங்கள். உங்கள் கருணையால் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்தது. அனைத்தும் மங்களமாயிற்று. இல்லை தேவேந்திரா, இன்றைய இரவு அமாவாசையாகும். நரகாசுரன் என்ன கூறினான்? இந்த பிரபஞ்சத்தையே இருளில் மூழ்கடித்து செல்வம் இழக்க செய்வேன் என்றான். இந்த பிரபஞ்சத்தை அதிலிருந்து காப்பதற்காக நாம் இன்றைய இரவு லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும்.